எல்லாத்துலேயும் அப்கிரேட் ஆகுறோம், ஆனால் செப்டிக் டேங்க்லேயும் ஒரு அப்கிரேட் வேணும்ல, அதுக்கு தான் பயோசெப்டிக் டேங்க். நார்மல் செப்டிக் டேங்க்னா வெறும் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான். அதை ரெகுலராக க்ளீன் பண்ணணும், ஸ்மெல்லும் வரும், என்விரான்மெண்ட்டும் ஹார்ம் பண்ணும். ஆனால் பயோசெப்டிக் டேங்க் வேற லெவல். இது வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதையும் தாண்டி இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட், வாட்டரை சேவ் பண்ணும், அதை நம்ம கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், இது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். தேர்ட், இதை ரெகுலராக க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. அண்ட் அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ப்ரொடியூஸ் ஆகிற பயோகேஸை சில பேர் வீட்டில் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. என்னத்தான் அப்கிரேட் ஆனாலும் அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட், இந்த பயோசெப்டிக் டேங்க் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்படி கேப் விட்டீங்க அப்படின்னா உள்ளர இருக்கிற பாக்டீரியா கெமிக்கல் ஃபுல்லாக போயிட்டு பாத்ரூமில் ரிவர்ஸ் ஸ்மெல் பயங்கரமாக அடிக்கும். ரெண்டாவது, நாப்கின்ஸோ டிஷ்யூ பேப்பரோ கம்பல்சரியாக அதில் போட்டு ஃப்ளஷ்ஷே பண்ணிடக்கூடாது. ஏன்னா பயோசெப்டிக் டேங்க் உள்ளர போயிட்டு